सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। सिद्धान्तबिन्दु तस्य च आत्मतत्त्वस्य तत्त्वमसि अहं ब्रह्मास्मि इत्यादि वेदान्तमहावाक्यमेव परमार्थम्. என்ன சொன்னார்? ஆத்ம தத்துவ ஜானம் தான் மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்லிட்டாரா? அதாவது ஆத்மா தெரியும், ஆனா ஆத்ம தத்துவம் தெரியாது. ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு, அதுக்கு தத்துவம்னு பேரு. அது நமக்கு தெரியாது. அத வேதாந்தம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தெரிஞ்ச ஆத்மாவை தானே அது சொல்லிக் கொடுக்கறதுன்னு நினைக்க கூடாது. தெரிஞ்ச ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாததாக இருக்கு, அது சொல்லிக் கொடுக்கறதுன்னு அதை தெரிஞ்சால் அதனுடைய அஜானத்தினால வந்த பந்தம் விட. ஆனா ஆத்ம தத்துவஞானங்கிறது அவசியம் வேண்டியதுதான். அது ஒரு பிரயோஜனம் உள்ள விஷயம்தான். அதை அவசியம் பிரதிபாதனம் பண்ணணும்னு சொல்லி முடிச்சார். இப்ப இந்த ஆத்ம தத்துவத்தை, அதாவது ஆத்மாவுடைய தத்துவம், உண்மையான ஸ்வரூபம், அதை நமக்கு போதிக்கக்கூடிய வாக்கியம் எது வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டா, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வேதாந்த மகாவாக்கியமேவ பிரமாபகம். தத்துவசிங்கிறது உபதேச வாக்கியம். அப்பா உபதேசம் பண்ணார். துவம் ததசி எல்லா விசாரமா கேள்வி முடிச்சுட்டு நீ அதுதான் அப்படின்னு சார். அப்போ அதுங்கிறது அங்க பிரம்மம், நீங்கிறது கேட்டுக்கிறது வாக்கு சொல்றதுனால ஜீவன். அவனுக்கு பண்ற உபதேசம் தானே எல்லாருக்குமே உபதேசம். அதனால ஜீவனை பார்த்து பிரம்மன் தான் அது அப்படின்னு உபதேசம் பண்ணி கொடுத்தார். அப்ப இதுல இருந்தானே நமக்கு அந்த ஆத்மாவுடைய தத்துவம் தெரியும். ஜீவன் பிரம்மம்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். அதனால இந்த வேதாந்த மகாவாக்கியமானது நமக்கு ஆத்மாவுடைய தத்துவத்தை தெரிவிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி பாருங்க, அது என்னதுன்னா அனுபவம் யாருக்கு வருதோ அவனுடைய வாக்கியம். அவ உபதேசம் பண்றா, புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கிறான்? அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுப்பான். நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் பிரம்மம்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அவன் புரிஞ்ச இடையும் அந்த ஸ்ருதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அது ஆத்மானமேவாவே அகம் பிரம்மாஸ்மி. உபதேசத்தினாலே அது ஆத்மஸ்வரூபத்தை நான் பிரம்மம்னு தெரிஞ்சுதான். அப்ப இந்த மகாவாக்கியங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபமானது பிரம்மந்தான் அப்படின்னு தெரியும். அது நமக்கு தெரியாத விஷயம். அதை சொல்லிக் கொடுக்கிறது வேதாந்த மகாவாக்கியம். அதனால இதை சொல்லிட்டார். ஆத்ம தத்துவத்தை பரமாபகம், அதாவது சரியானபடி தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் எதுன்னு கேட்டா, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வேதாந்த மகாவாக்கியமேவ. மகாவாக்கியம் தான் நமக்கு ஜீவனுடைய நிஜமான தத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அதுதான் பிரமாணம் தான். சரி, அப்ப அந்த வாக்கியத்திலே நான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா, வாக்கியத்திலே நம்ம எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? முதல்ல வாக்கியத்துல உள்ள பதங்களை பார்க்கணும். அந்த பதங்களுடைய அர்த்தம் தெரியும். அது தெரியாம நமக்கு வாக்கியார்த்தம் புரியாது. அந்த வாக்கியத்துல உள்ள பதங்களுக்கு முதல்ல அர்த்தம் தெரியாதான், இந்த பதார்த்த ஜானம் இருந்தாதான் வாக்கியார்த்த ஜானங்கிறது வரும். அது வாஸ்தவம் தானே, அப்படித்தானே. ஏதாவது இந்த வாக்கியம் சொல்றாங்கன்னா அந்த வாக்கியத்துல ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, ரெண்டு பதத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு சொன்னா கூட என்ன சொல்றான்னு புரியலன்னு ஆயிடும், வாக்கியார்த்தம் புரியலன்னா. அதனால இங்க வாக்கியத்துக்கு பதார்த்த ஜான துவாரா பிரமாபம். வாக்கியம் எப்போதுமே
வாக்கியார்த்தத்தை எப்படி போதிக்கணும் அப்படின்னு கேட்டா முதல்ல அந்த வாக்கியத்துல உள்ள பதம் பதார்த்தம் எல்லாம் தெரியணும். அப்பதான் அது வாக்கியார்த்தம் போட்டு வர முடியும். அப்படியானா இந்த மகா வாக்கியத்தை பிரமாணம்னு இப்ப சொன்னோமே, மகா வாக்கியத்துல என்னென்ன பதங்கள் இருக்கு, அந்த பதங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சாதானே மகா வாக்கியம் என்ன சொல்றதுன்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கணுமே இப்போ கேள்வி. அந்த கேள்வியிலே இன்னும் ஒரு கேள்வி சின்னதாகும். லோகத்துல ஒரு வாக்கியத்தை சொல்றாங்கன்னா அந்த வாக்கியத்துல உள்ள பதங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இப்ப இவன் சொன்னதுல தான் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது, அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இவன் என்ன சொல்றான்னு புரியும். பதமும் பதார்த்தமும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த தெரிஞ்ச பதங்களை வச்சு அவன் வாக்கியம் அமைப்பான். அந்த வாக்கியத்தினாலே இவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆனா மகா வாக்கியத்திலே எந்த பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த பதங்களுடைய அர்த்தத்தை நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா லோகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. இங்க வழி இருந்தா பரவாயில்ல, இல்ல அப்ப என்ன பண்றது? அப்ப சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியா போச்சு. இந்த பதார்த்தங்களையும் அந்த சாஸ்திரமே தெரிவிக்க வேண்டியிருக்கு. நமக்கு பதமும் தெரியாது, பதார்த்தமும் ஒன்றும் தெரியாது. இந்த மகா வாக்கியத்துல பதார்த்தமே முதல்ல தெரியாது. அவங்க எப்படி வாக்கியார்த்தம் தெரிஞ்சுக்க முடியும்? லோகத்துல தெரிஞ்சுக்க வழி சரியா இல்லை. ஆகையாலே அந்த சாஸ்திரமே என்ன பண்றது, முதல்ல பதார்த்தத்தையும் தெரிவித்து விடுறது. தொல் பதார்த்தம்னா என்னது, எதை தொல்னு சொல்றோம், எதை ஸ்ருதி தற்பதத்தால சொல்றது அப்படிங்கிறதையும் அதே ஸ்ருதி சொல்லி கொடுத்தது. முன்னாடி பின்னாடி இதை விசாரம் அதுலயும் அந்த பதத்தினுடைய சத்தியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்னங்கிறதை சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஸ்ருதி சொல்லி கொடுத்த வழியில நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்போ மகா வாக்கியார்த்தம் இல்லையா? அது இல்லாட்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டான். அதனால அதத்தான் சொல்ற வாக்கியங்க பதார்த்த ஞான துவாரா ஏவ ஞாபகம். வாக்கியமானது பதார்த்த ஞானம் இருந்தால்தான் வாக்கியார்த்தத்தை போதிக்க முடியும், வாக்கியார்த்த போஷகம் ஆகும். அப்படிங்கிறதுனாலே இது தத்வம் பதார்த்தயோகோ பிரகிருத வாக்கியார்த்த அனுகூலயோகோ அந்யதா அசித்தத்வாத் தௌ அபி சாஸ்திரேணேவ பிரமாதவ்யம் ரூப ஆஹவனீயாதி பதார்த்தம். இந்த வாக்கியத்துல தத்துவமசின்னு வாக்கியத்தை எடுத்துட்டோம். அப்ப தத்துன்னு ஒரு பதம் இருக்கு, தொம்னு இருக்கு. இது நிஜமாவே லோகத்துல கூட அப்படிதான். நீங்க ஏதோ ஒரு வாக்கியத்துல நீ அதுதான்னு ஒரு வாக்கியத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புத்தகத்துல உள்ள பின்ன ஒண்ணும் தெரியாது. நீ அதுதான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சு கொள்ள ஒண்ணும் புரிய முடியாது. யாரை பார்த்து யாரு சொல்லியிருக்கா? இப்ப வேதாந்த வரையில் போக வேண்டியது இல்லை, சாதாரணமா இனி அதுதான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை இங்கேயோ பார்க்கறது இல்லைங்க. முன்ன பின்ன தெரியல, அது மாத்திரம் தான் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க முடியுதுல இருந்து? யாரை பார்த்து யாரு சொன்னா என்ன நீ அதுதான்னு சொல்லிட்டு அதுங்கிறது எது, இந்த நீங்கிறது எது, யாரை பார்த்து சொல்லிருக்கா தெரியாத பதார்த்தம் தெரியாததுனாலதான் இங்க குழப்பம். அதனால அதே மாதிரிதான் இங்கேயும் வரும். பதார்த்தம் தெரியாதான் தத்துவம் பற்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய முடியும். அப்ப அந்த தத்துவம் பதார்த்தம் இருக்கு, அது பிரகிருத வாக்கியார்த்தத்துல, அந்த மகா வாக்கியார்த்தத்துல அனுகூலம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த பதார்த்தங்கள் இருக்கு. அது அந்நியதா அசித்தத்வா. ஸ்ருதியை விட்டால் வேற ஒரு பிரமாணத்தினாலே அது நமக்கு தெரிவதில்லை, சித்தமாக இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அதையும் அந்த பதார்த்தத்தையும் அந்த ஸ்ருதி தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாஸ்திரேணிவ தௌ அபி பிரமாதவ்யம். பதார்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்து வாக்கியார்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது அந்த ஸ்ருதி. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். யூபா ஆகவனீய ஆகவனீயாதி பதார்த்தவசி. யூபை பசும்பத்னாதி. வெறும் ஸ்ரௌத கர்மாவில் தான் உபயோகம். ஆகவனீயத்துல ஹோமம் பண்றான்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? ஆகவனீய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஸ்ருதியை விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டு நீங்க லோகத்துல தேடி பார்த்தேன்னு வச்சுருந்தோம், ஒன்றும் தெரியாது. இந்த பதமே அங்க வரது இல்லை. ஆகவனியம் யூபம் இதெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா
ஒன்றும் தெரியாது. சில சமயம் இப்படி கூட ஆகும். அங்க ஏதோ ஒரு டிக்ஷனரி எல்லாம் பார்த்து ஒரு பதத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த பரியாயத்தை தெரிஞ்சுவிடும். தெரிஞ்சாலும் அது பதார்த்தம் தெரிஞ்சதுன்னு ஆகாது. இதுக்கு நான் என்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன்னு கேட்டா, பச்சதி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓதனம் பச்சதி அப்படின்னா என்ன? சாதம் சமைக்கிறான் அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல குழந்தை கூட பண்ண தெரியுது. பாதம் பச்சதி அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவன் இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துடுறான், சொல்லவும் சொல்றான். அப்ப அவனுக்கு இந்த பாதம் பச்சதிங்கிற அர்த்தம் தெரியும்னா அவனுக்கு சமையல் பண்ண தெரியும்னு அர்த்தம் ஆகுமா? இந்த பதத்துக்கு அர்த்தம் தெரிகின்றதுக்காக அவனுக்கு அந்த பாகம் பண்ண தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பதத்துக்கு பரியாய பதம் அவனுக்கு தெரியும். பார்த்தா இது என்ன பண்றான்னு கேட்டா சொல்ல தெரியும், சமையல் பண்றான்னு. சரி, அவனுக்கு தெரியறதோ இல்லையோ, நீதான் பண்ண அப்படின்னு சொன்னான். அவனால பண்ண முடியாது, இல்லையா? அது தெரியாதுன்னு. அப்ப என்ன தெரியுது அவனுக்கு? என்ன தெரிஞ்சது? போதனம் பద్ధதினா என்ன தெரிஞ்சுட்டா அவன் இந்த பதத்தால் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருக்கான். பார்த்தபடி செய்யறது எப்படியோ அது விஷயம் தெரியாது. அந்த மாதிரி தத்துவங்கிற பதம் நமக்கு லோகத்துல பிரசித்தமா இருக்கு. தத்துனா அதுன்னு அர்த்தம் அப்படின்னு யார வேணாலும் சொல்லிடுவான். அதுன்னா எது? அது சொல்லி பார்க்கலாம். துவம்னா நீனா யார பார்த்து சொல்றது? நீனு அப்படிங்கிற சொல்ல தெரியணும் இல்லையா? அது தெரியாது. இந்த பதத்துக்கு பரியாய பதம் நம்ம சொல்ல தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அது எதுங்கிறதுதான் தெரியும், அர்த்தம் தெரியாம இருக்கு. அப்ப அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஸ்ருதி வேண்டும். அதுக்கு உதாரணமா யூப ஆகவனிங்க அப்படின்னா, யூப அந்த ஆகவனிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு அக்னிப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அது ஒரு அக்னினா அவன் எந்த புரிஞ்சுக்கிறது? ஓஹோ அக்னி, சரி, அதோட முடிஞ்சு போச்சு. அது இந்த சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அக்னியாக்கும் அப்படிங்கிறது நான் எப்படி தெரிகிறதுனா திருப்தியாதான் தெரியும். இது சாஸ்திரம் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா லோகத்துல அதுக்கு உபயோகம் இல்லாத ஒரு விஷயமானதுனால அது அந்த விஷயத்துல விவகாரம் இல்லை. ரூபகாங்கிறது பதி நிபந்தனத்துக்காக யாகத்துல உபயோகப்படக்கூடிய ஒரு காஷ்டம். அந்த காஷ்டத்தை இத்தனை சம்ஸ்காரங்கள் பண்ணினாதான் இது யூபம்னு பேர் வரும், இல்லைன்னா வெறும் கட்ட. அது எப்படி தெரியுறது? சாஸ்திரத்தான தெரியும். நமக்கு தெரியுமா? அதே பார்த்தாக்கா தெரியாது. ஆகையால இந்த யூப ஆகவனியாதி பதார்த்தங்கள் எப்படி சாஸ்திரத்தினாலேயே போதிக்கப்பட்டு அந்த சாஸ்திரமே அந்த யூபத்தை வச்சு என்ன பண்ணணும், ஆகவனியத்துல என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விதிக்கிறதோ, அதே மாதிரி மகா வாக்கியத்துல உள்ள தற்பதம் தொம்பதத்துக்கு என்ன அர்த்தங்கிறதையும் சாஸ்திரமே பதார்த்தத்தையும் போதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐக்கியத்தை போதிக்கிறது, மகா வாக்கியார்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னு இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லும். அப்படியானா எனக்கு அந்த பதார்த்தம் தெரியறதுக்கு எந்த ஸ்ருதி எனக்கு உபயோகப்படும், எந்த ஸ்ருதி நமக்கு பதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்ப சந்திக்கிறார். இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி இத்தியாத்யாக சிருஷ்டியாதி ஸ்ருதயः தத்பத வாக்கியார்த்த சமர்ப்பிதாக. தத்துங்கிற பலத்தை எடுத்துப்போம், தத்துவமசிங்கிறது தத்பலத்தை எடுத்துப்போம். தத்தப்தம் இங்க எதை சொல்றது அப்படின்னு கேட்டா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிசந்திசந்தி தத் விஜிஜ்ஞாசத்வ தத் பிரம்மேதி அப்படின்னு உபதேசம் பண்ணார். லட்சணத்தை சொல்லிக் கொடுத்தார், பிரம்ம லட்சணத்தை. அந்த இடத்துல எதிலேருந்து இந்த சமஸ்த பிரபஞ்சமும் உண்டாகிறதோ, எதுனாலே இது எல்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கோ, எதுல போய் அடைஞ்சிடுறதோ லய காலத்துல, அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஒரு லட்சணத்தை, ததஸ்த லட்சணத்தை சொல்லி கொடுத்து, இந்த லட்சணத்தோட எது இருக்குமோ அதுதான் பிரம்மம் அப்படின்னா எனக்கு தெரியாதேன்னு, எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னு தெரியாது நமக்கு. அப்போ அதையும் ஸ்ருதி கொடுக்கணும். இந்த லட்சணத்தை சமன்வயம் பண்ணி காமிக்கிறதும் ஸ்ருதியோட வேலையா பிடிச்சோம். அதனால ஸ்ருதி என்ன பண்றது, ஆகாசத்திலேருந்து ஆரம்பிச்சு தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பிரம்மத்திலேருந்துதான் இந்த பிரபஞ்சமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாதானே நம்ம லட்சண சமன்வயம் பண்ண முடியும். இல்லையா நாம என்ன கேட்டோம், எதிரின்னு இந்த பிரபஞ்சம் வந்தது அப்படின்னு இல்லையா? அதனால அதையும் ஸ்ருதியை சொல்லி கொடுக்கறது, லட்சணத்தை சொல்லி கொடுத்து லட்சணத்தை எப்படி சமன்வயம் பண்ணி கொடுக்கறது, எங்க சமன்வயம் பண்ணுங்கிறதும் அந்த ஸ்ருதியுடைய வேலையா கொடுத்தோம்.
நம்மளால பண்ண முடியாதுங்கிறதான் அது பண்ணி கொடுக்குறது. ஆக சிருஷ்டியாதி ஸ்ருத்தையா, இந்த சிருஷ்டி ஸ்ருதிகள் வேதாந்தத்துல எங்க வந்தாலும் சரி, அது பிரம்ம சப்தார்த்தத்தை நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். சிருஷ்டி எப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்றதுல அது தாற்பயம் இல்லை. இந்த சிருஷ்டி எதிலிருந்து வந்ததோ அது பிரம்மம், சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம், அதுதான் தத்பத வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது அந்த ஸ்ருதி எல்லாமே. இதெல்லாம் தத்பத வாக்கியார்த்தத்தை சமர்ப்பிக்காக சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாமே சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மன் தான் தத்பதத்துக்கு வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதயோ லட்சியார்த்த தத்பத லட்சியார்த்தம். தத்பதத்துக்கு வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படின்னு ரெண்டு உண்டு. வாக்கியார்த்தம் சொல்லும் போது ஜெகத்காரணத்துவாதி, ஜெகத்காரணத்துவம் என்ன, சர்வஜத்துவம், சர்வசக்தி, போக்குவரத்து இத்தியாதி தர்மங்களோடு சேர்ந்த ஒரு ஈஸ்வர ஸ்வரூபம், இதுதான் தத்பத வாக்கியார்த்தம். அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துல சத்திய ஞான அனந்த ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன் சொல்லிட்டோம்னா அனந்தத்துவம் அங்க வராது. அனந்தம்னா வஸ்து பரிச்சேதம் வந்துடும். ஈஸ்வரன் சொன்னாலே யாருக்கு ஈஸ்வரன்? ஜீவன்களுக்கு தானே ஈஸ்வரன். அப்படின்னு சொல்லும்போது ஜீவன்கள்னு தனியா இருந்தா தான் அவனை ஈஸ்வரன் சொல்லுங்க. இவாளெல்லாம் கட்டுப்படுத்தி தனக்கு அடக்கி வச்சுட்டு இருக்கான், நியமனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, நியமனம் பண்றவனும் யார நியமனம் பண்றானோ அவளும் ஒன்னா இருக்க முடியாது, வேறையா இருக்கு. அப்போ வஸ்து பரிச்சேதம் ஜீவன்களை தனியா வச்சிருந்தா தான் அவன் ஈஸ்வரனை சொல்ல முடியும். ஆகையால இந்த வஸ்து பரிச்சேதம் வந்துடும், அனந்தத்துவம் நேரம் வராது. அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சத்தியம் ஞானம் அனந்தம். நான் ஒரு சில உபாதிகளை கூட்டி அவனை ஈஸ்வரன் சரி தனியாப்படுத்தி ஜீவன்களை காட்டிலும் ஜீவன்களுக்குலாம் அவன் ஈஸ்வரன் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன், பேதத்தை உண்டு பண்ணி. ஆனா அந்த உபாதியை விட்டுட்டு அவனுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோமானா அப்ப எப்படி இருக்கும்? அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இதுதான் லட்சியார்த்தம். இதெல்லாம் ஆக இப்படியாக ஸ்ருதியே தான் ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கறது. சத்தியார்த்தம் லட்சியார்த்தம் இது ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கறது. அதே மாதிரி தொம்பதார்த்தம் எடுத்துட்டோம்னா, தொம்பதார்த்தத்தை வாக்கியார்த்தம் என்ன லட்சியார்த்தம் என்னன்னு சொல்லிக் கொடுக்கறது. எப்படி? ஏவம் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியாதி சித்தயா தத்யதா மகாமத்ஸ்யः உபே தூலே அனுசஞ்சரதி பூர்வஞ்சா பரஞ்ச ஏவமேவாயம் புருஷः ஏதௌ உபௌ அந்தௌ அனுசஞ்சரதி ஸ்வப்னாந்தஞ்ச புத்தாந்தஞ்ச இத்தியாத்யாः ஸ்வம்பத வாக்கியார்த்தஸ்ய சமர்ப்பிகாः. இந்த மாதிரி ஸ்ருதிகள் இருக்கு. நிறைய சுத்தி இருக்கே, ஜாகிரத்து, சொப்பனம், சுசுப்தி, இது எல்லாத்தையும் சொல்றது இல்லையா ஜீவனுக்கு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொப்பனம் பார்க்கிற நிலை வருது, அதுக்கப்புறம் சுசுப்தி வருது சொல்றாங்க. இத நிரூபணம் பண்றதுக்கு ஸ்ருதிகள் இருக்கு. அப்ப இந்த ஸ்ருதிகள் தான் என்ன சொல்றது? ஜாகரம்னா எப்படி ஆக்கும், சொப்பனம்னா எப்படி ஆக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது வரல. இந்த நிலைகள் யாருக்கு உண்டோ அவன் தான் ஜீவன். இந்த நிலைகள் ஒரே சமயத்துல இருக்காது, ஒண்ணு போய் ஒண்ணு வரும், அப்படிதான் வரும். முடிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா தூங்கல, முடிச்சுட்டு இருக்கான், தூங்கலுக்கு முடிச்சுட்டு இல்லை. அப்ப இந்த நிலை ஒண்ணு போய் இன்னொன்னு வரும். அப்ப போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நிலைகள் யாருக்கு வருதோ அவனை பிடிக்கணும். அவன் தான் இந்த ஜீவன். இந்த ஜாகிரத் சொப்ன சுசுப்திங்கிற அவஸ்தைகள் யாருக்கு உண்டோ அவன்தான் ஜீவாத்மா அப்படின்னு லட்சணம். இதை நாம புரிஞ்சுக்கிறோம். இது ஸ்ருதி சொல்லி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இது போயிட்டு போயிட்டு வருதுங்கிறது மகாமத்திய திருஷ்டாந்தத்தை கொடுத்து ஸ்ருதியை உற்பாதனம் பண்றது. மகாமத்தியம்னா நதியில ஒரு பெரிய மத்தியம் இருக்கு. அந்த மத்தியமானது அது சுயேட்சையா இந்த கரையில அந்த கரைக்கு போறது, அந்த கரையிலையும் எங்க போறது, இதான் பண்ணிட்டே இருக்கு, போயிட்டு வந்துட்டே இருக்கு. போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் அது என்ன சம்பந்தப்பட்டதான்னு கேட்டா சம்பந்தப்பட்டது இல்லை. அப்படி எதுக்காக போயிட்டு வருதுன்னு சொன்னா ஒரு அத்தியாசம் தான் சொல்லணும். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்க போனா அங்க ஏதாவது கிடைக்கும்னு சொல்றோம், அங்க போனா இங்க ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி திருஷ்டாந்தத்தை கொடுத்து ஸ்ருதி என்ன சொல்றது? இந்த ஜீவன் இருக்கு, இது ஜாகிரத அவஸ்தையிலிருந்து சொப்னாவஸ்தைக்கு போகுது, சொப்னாவஸ்தையிலிருந்து மறுபடியும் ஜாகிரத அவஸ்தைக்கு வருது, சுசுப்தி அவஸ்தைகள்லாம் போயிட்டு அப்புறம் திரும்பி வருது.
இங்கே மறுபடியும் அங்கேயே போறது. இது இது சரியா வரலன்னு சொல்லி அங்க போறதுக்கு, அது சரியா வரலன்னு சொல்லி இங்க வருது. போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஆக ஏதம் உபௌ அந்தௌ அனுசரிஞ்சகதி சொப்னாந்தஞ்ச புத்தாந்தஞ்ச. அதாவது சொப்னத்துக்கு போயிடுறது, அப்புறம் சொப்னத்துல இருந்து விடுறது இல்லை, அவர் திரும்பி இங்க வந்துருது. போய்கொண்டே இருந்ததும் இல்லை, இது போய் அது வருது, அது போய் இது வருது. இப்படியாக இருக்கு. இதுதான் தொம்பத வாக்கியம். இப்படியே சொல்லி கொடுக்கணும்னா, இதை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா, ஜீவன்னா யாரு அப்படின்னு கேட்டா, நீனா யாருன்னா நான் தான் அப்படின்வான். நான் தான் அப்படின்னு சொன்னா என்ன, அவன் சரீரம் எல்லாத்தையும் சேர்த்து நான் பிடிச்சி வச்சிருக்கான். ஆக சரீரத்தையும் சேர்த்து இதுதான் நான். ஏன்னா சரீரம் இல்லாம ஆத்மாவை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க முடியாது, அவனாலும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால மொத்த சரீரத்தையும் சேர்த்து போட்டு இதுதான் நான் அப்படின்னு தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது அங்க எடுத்துக்கூடாது. அப்படி தெரியறதுக்கு சரீரம் எதிர்த்தமாக இருக்கிறது தான் ஜீவன், சரீரம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சுத்தியா இத்தியாத்தியாக தொம்பத வாக்கியார்த்தத்தை சமர்ப்பிக்காக. இந்த ஸ்ருதியெல்லாம் நம்ம நல்லா அபியாசம் பண்ணோம்னா நமக்கு தொம்பதார்த்தம் தெரிஞ்சுவிடும். இது தொம்பத வாக்கியார்த்தம், அதோட லட்சியார்த்தம் பாருங்க. யோயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதி புருஷா. இது ஒண்ணு. நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பச்சே இத்தியாதயத்து லட்சியார்த்த. தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இதுகள். யோயம் விஜயானமய பிராணேஷுங்கிறது பிருஹதாரண்யத்திலே இவர் கேட்கிறார், கதம ஆத்மேசி. ஆத்மாவை பற்றி தான் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். இப்படி சொல்றதுக்கு எது ஆத்மா, இதெல்லாம் நிறைய கலந்து கிடைக்குது. இந்திரியம் என்ன, மனசு, அது இது இது எல்லாம், இதுல எது ஆத்மான்னு கேட்டார். அப்போ அவர் என்ன பிரிச்சு பார்க்கணும். கலந்து இருக்குன்னு சொன்னாலே இவருக்கு ஏதோ தெரியுது, தெரியாம இல்லை, ஆனா விவேகம் வேணும். அப்போ என்ன ஆகணும், இந்த பதிலானது அந்த விவேகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப என்ன பண்றது, எது அனாத்மாவோ அதுல இருந்து பிரிச்சு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த பதில் யோயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா. விஜயானமயா அப்படின்னு சொல்லிட்டா ஞான ஸ்வரூபமா இருக்கு. அதே சமயத்துல ஹிருதி அந்தர்ஜோதி, அந்தஸ்கரணத்துக்கு ஹிருதயம் ஸ்தானமா. அதனால ஆத்மா எங்க இருக்கு இந்த சரீரத்துலன்னு கேட்டா ஹிருதயத்துல இருக்கு. ஹிருதயேஷ ஆத்மான்னு உபனிஷத்து இருக்கு. ஆத்மா எங்க இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சரீரத்துல அதனுடைய ஸ்தானம் எதுன்னு கேட்டா ஹிருதயம் அப்படி. ஆனா அந்த ஹிருதயத்துல இருக்கு. அந்தர்ஜோதிகி, அந்தர்ஜோதிகினா பாக்கிய பிரகாசம் இருக்கு வேண்டியதில்லை, அதுவே ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசமா இருக்குங்கிறது அந்த நிரூபணம் பண்ணியிருக்கேன். ஆக ஸ்வயம் பிரகாசமா இந்த லட்சணத்தை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அது சரீரம் இல்லை, மனசு இல்லை அப்படின்னு தெரியும். மனசெல்லாம் கூட தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இல்லை. இந்த ஆத்ம ஜோதிஷத்துல அது பிரகாசிச்சு விடுறது இது பட்டதுனால இல்லையா. அதனால மனசு இல்லை, இது வேறன்னு தெரியுது. அதனால இது லட்சியார்த்தத்தை சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பச்சே, இது கூட பிருஹதாரண்யக சொல்லிதான். இந்த பிருஹதாரண்யகத்துல ஆத்மாவை காண்பின்னு கேட்டார் யாஜ்ஞவல்கியரை பார்த்து. ஆத்மாவை காண்பின்னு சொன்னா அவர் சொன்னார், யோசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்து மத்தியதி, இந்த இதெல்லாம் இல்லை. ரெண்டு தடவை கேள்வி வருது இதே கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்து விடுறார். எல்லா தர்மமும் இல்லாதது, பசிதாகம் அதுக்கு கிடையாது, இருக்கிறதாக தோணலாம், ஆனா அதுக்கு பசிதாகம் கிடையாது, இந்த ஜரா மிருத்து கிடையாது, சோகம் மோகம் கிடையாது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆத்மாஸ்வரூபம் போன்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு காமி சொன்னா போறாது. அப்பல கொண்டு வந்து நிறுத்து, இதுதான் ஆத்மான் அப்படின்னு ஆட்டை பற்றி வெட்டினா அது கொம்பு இருக்கும், பாயிருக்கும், சாதுவா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொன்னா போறாது, வர்ணிச்சா போறாது, நேர கொண்டு காமி. அதுக்கு யாஜ்ஞவல்கியர் சொல்றார், அது முடியாதுப்பா, மாத்த மாதிரி கொண்டு முடியாது. ஏன்னா பாக்குறவன் யாரு, நீங்க அவன் தானே ஆத்மா, அவன் கேட்டா போல அவனை கொண்டு நிறுத்தினா எப்படி பண்ண முடியும்? உனக்கு முன்னாடி உன்னை கொண்டு நிறுத்தணும்னா எப்படி நிறுத்த முடியுமா? முடியாது. திருஷ்டே திரஷ்டாரம் திருஷ்டிய பார்க்கக்கூடிய அந்த திரஷ்டா ஆத்மா இருக்கானே சாட்சி ஸ்வரூபம், அவனை போய் நீ பார்க்க முடியாதுப்பா, ஏன்னா பார்க்கிறவனே நீதான். அப்ப என்ன பண்றதுன்னா அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல என்ன ஆச்சு, இதுல அந்த திருஷ்யாம்சத்தை சர்வதா கழிச்சு விட்டுட்டு வெறும் சைத்தன்யாம்சம் லட்சியார்த்தம். இதுக்கு அவசியாவது அவசியம் கிடையாது. ஜாகிரத அவசிய சொப்ன அவசியோட சம்பந்தப்படாத சைத்தன்யம்.
இதுக்கு முன்னாடி சொன்னது வாக்கியார்த்தத்துல எல்லா அவஸ்தையும் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப பார்த்தா லட்சியார்த்தத்துக்கு அவஸ்தையெல்லாம் கண்டு விடுது. புறவத்தையும் வெறும் சுத்த சைத்தன்யம். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக, இந்த லட்சியார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நமக்கு இந்த ஸ்ருதிகள்லாம் உபயோகப்படுறது. இப்படியாக தற்பத ஸ்வம் பதம் இந்த 2 பதத்துடைய வாக்கியார்த்தம் லட்சியார்த்தத்தை மனசுல நான் வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மகா வாக்கியத்துக்கு ஏன்னா பிரதமம் அவாந்தரவாக்கியேभ्यः அனுபூதயோः சுத்தயோः ஜீவ பிரம்மணோः தத்துவமஸ்யாதி வாக்கியே முக்ஷார்த்த அன்வய அனுபபத்தியா லட்சணையா ஸ்மரணோபபத்தி. வாக்கியத்துடைய உடனே எப்படின்னு கேட்டா, முதல்ல வாக்கியத்தை கேட்ட உடனே அதுல என்ன வாக்கியம்னா என்ன பதங்கள் தானே, இந்த பதங்கள் காதுல பதங்களை கேட்ட உடனே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பதமா இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்துடும். தெரிஞ்ச பதமா இருந்தா, தெரிஞ்ச பதம் எது சொல்றது, எந்த பதத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே தெரியுமோ அதுதான் தெரிஞ்ச பதம் இல்லையா. புதுசா தெரியாத பதம் எதை சொல்லுவோம், அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்னா இது தெரியாத பதமா இருக்கு அப்படின்னு. தெரிஞ்ச பதம்னா எந்த பதத்துக்கு அர்த்தம் முன்னாடியே தெரியுமோ அதுதான் தெரிஞ்ச பதம்னு விஷயம். அப்ப அந்த தெரிஞ்ச பதமா இருக்கிறதுனால நமக்கு அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். இதுதான் ஸ்மரணம்னு சொல்றோம். இங்க நமக்கு மகா வாக்கியத்திலே தத்துவம்னு கேட்ட உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, வாக்கியார்த்தம் இல்லை, லட்சியார்த்தம் வரணும். லட்சியார்த்தம் 2 சொல்லி கொடுத்தாலும் இல்லையோ, இந்த லட்சியார்த்தம் இந்த பதத்தை கேட்டு ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னா அது முன்னாடி தெரிஞ்சதாலே வரும். தெரிஞ்ச விதத்துல இருந்தாலும் அர்த்தம் நமக்கு தெரியும். அதனால இந்த அவாந்தர வாக்கியங்கள்னு இதுக்கு பேர். இப்ப சொன்ன வாக்கியங்கள்லாம் இருக்கு, வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கே, அதுக்கு அவாந்தர வாக்கியம். 2ஐயும் சேர்த்து அவேதி சொல்லக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம் அப்படின்னு வேதாந்தத்தை போட்டுக்காரு. இது மகா வாக்கியம்னா அது அவாந்தர வாக்கியம். இந்த அவாந்தர வாக்கியம் மூலமா இந்த பதார்த்தத்தை எவன் தெரிஞ்சிருந்தானோ, இப்ப இவனுக்கு இனிமே இதை கேட்ட உடனே ஞாபகம் வந்துடும் மகா வாக்கியத்தை. அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பதமா இருக்கு. தெரிஞ்ச பதமாச்சுன்னா ஆஹா இதுதான் அப்படின்னு மனசு ஞாபகம் அப்படின்னு சொல்றேன். பிரதமம் அவாந்தர வாக்கியேभ्यः அனுபூதயோகோ சுத்தயோகோ ஜீவ பிரம்மணோகோ. இந்த அவாந்தர வாக்கியங்களை கேட்டு அதுல அர்த்தம் புரிஞ்சுருந்தாலே சுத்தமான லட்சியார்த்தத்தை, லட்சார்த்தமும் புரிஞ்சுருக்கான், சத்தியார்த்தம் புரிஞ்சிருக்கான், 2 பேர் புரிஞ்சுருக்கான். அனுபவம் ஏற்பட்டு வச்சு, அனுபவம்னு வெறும் சாப்த அனுபவம் இல்லை, இது பிரத்யக்ஷ அனுபவம்னு நினைச்சுப்பாரு. இது சப்தத்தினால வரக்கூடிய அனுபவம், பரோட்ச அனுபவம். இது வந்ததுக்கு அப்புறம் தத்துவமஸ்யாதி வாக்கிய, அந்த தத்துவமசி வாக்கியத்துல அந்த வாக்கியார்த்தத்தை எடுத்துட்டா அபேதம் ஒட்ட மாட்டேங்குது. வாக்கியார்த்தத்தை இப்ப என்னாச்சு, அந்த ஜாகிரஸ்வப்ன சுசுப்தி இத்தியாதி அவசியங்கள், அப்புறம் சம்சாரிக்கும் அல்பஞ்சத்தும் போக்குவரத்து எல்லாம் இருக்கக்கூடிய இதுக்கு விபரீதமா இருக்கக்கூடிய சர்வஜகாரணத்துவாதிகள், சர்வஜத்துவம் சர்வசத்தியத்துவம் இப்படி உள்ள அந்த பரமேஸ்வரன் தான், இந்த அல்பஜன் அந்த பரமாத்மா தான், சர்வஜன் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்டாலே விருப்பமா இல்லை. அப்ப இது இப்படி சொன்னா இது ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல யாருமே வாங்கிக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதுதான் அனுபபத்தியா, முக்கியார்த்த அன்வய அனுபபத்தியா. இந்த சத்பதம் சொற்பதம் இது 2க்கும் இந்த வாக்கியார்த்தம் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வாக்கியார்த்தத்தை வச்சிருந்து பார்த்தா இங்க வரமாட்டேங்கிறது, அங்கே வரமாட்டேங்கிறது, சேர மாட்டேங்குது. என்னதான் பண்ணலாம்னா, வாக்கியார்த்தம் சேராத வாக்கியத்திலே லட்சியார்த்தம் எடுத்துக்க வேண்டியது வெங்காயம் கோஷகா. கோஷகாங்கிறது குடிசையில வச்சுக்கோம், வாசம் பண்ணக்கூடிய ஸ்தானம். இது கங்கையில இருக்கு அப்படின்னு இந்த வாக்கியத்தையும் தெரியுது. கங்கையில சொல்லி நதியை எடுத்துட்டோம்னா, கங்கால ஸ்நானம் பண்றத கங்கான்னு சொன்னா நதி தானே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நதியில குடிசை இருக்குன்னு சொன்னா நம்ம மனசை எடுக்க மாட்டேங்குது, அது இருக்க முடியாது இல்லையா. அதனால இப்ப என்ன பண்றோம், முக்கியார்த்த அன்வய அனுபவத்தி வந்து சத்திர கங்கைன்னு சொன்னா கங்கை தீரம் அப்படின்னு, கங்கைனா கங்கைக்கு பக்கத்துல அந்த இடத்துல அப்படின்னு இல்லையா, அதுதான் லட்சியார்த்தம். அப்போ முக்கியார்த்த அன்வயம் வரலேன்னு சொன்னா அந்த முக்கியார்த்தத்தை ஒதுக்கிட்டு நம்ம வேற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு அர்த்தத்தை. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், இந்த சர்வஜத்துவம் பிஞ்சிஜத்துவம் இந்த விசேஷணங்கள்லாம் வச்சுட்டு நாம பார்த்தோம்னா அபேதான்வயம் வரமாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு லட்சியார்த்தம் முன்னாடி சுத்தி சொல்லி கொடுத்தது, இதான் லட்சியார்த்தம், அதை எடுத்துக்க வேண்டியது.
பதார்த்தத்திலே அந்த சரீரம், இந்திரம், மனசு வரை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய பாகத்தை எடுத்துக்க வேண்டியது. எடுத்துட்டா அது வெறும் சைத்தன்யமா இருக்கும், அது வேற ஒன்றும் கலப்பு இல்லை. அதே மாதிரி இந்த தற்பதார்த்தத்திலையும் ஜெகத்காரணத்துவம், சர்வஜத்துவம் அப்படிலாம் வந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எடுத்துட்டோம்னா பாக்கி என்னன்னா வெறும் சைத்தன்யம் தான் இருக்கு. இந்தியாவுதான் இருக்கு, அங்கேயாவுதான் இருக்கு லட்சியார்த்தம். இப்ப சரி, ரெண்டும் ஒண்ணுதானே. இப்ப ஒரு விரோதமும் இல்லை, ஒரே சைத்தன்யம் தான். இப்படி அதே சைத்தன்யம் தான் இந்த உபாதியில எப்படி தெரியுது, அந்த உபாதியில அப்படி தெரியுது. அப்ப என்ன, ஒரே சைத்தன்யம் இப்பயும் அப்படியுமாக தெரியறதே தவிர வாஸ்தவத்துல ஒண்ணு. இதுதான் மகாவாக்கியம். இதே இந்த லட்சியார்த்தத்தை தெரிஞ்சாதான் மகாவாக்கியார்த்தம் புரியும். இது புரியாததுனாலதான் இந்த மகாவாக்கியார்த்தம் பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வேற வேற விதமா எப்படி எல்லாம் முடிஞ்சதோ அப்படிலாம் கல்பனை பண்ணி அர்த்தம் பண்றான் மருத்துவாள். இந்த அர்த்தம், இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அவ புரிஞ்சுக்காததுனாலே பதார்த்தம். அக்ஷகாரே இதுதான் சொல்லியிருக்கார். மகாவாக்கியத்துல உள்ள பதார்த்தம் ஒழுங்கா தெரிஞ்சிருந்ததுன்னா மகாவாக்கியத்தை கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சு வரும். ஆவர்த்தி ரசகிருத உபதேசாங்கிற இடத்துல அவனுக்கு இது நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சு விடும். இனிமேல் அவனுக்கு சிரவணம் பண்ணணும், விசாரம் ஒன்றுமே மாட்டாங்க. புரிஞ்சே புரிஞ்சிடும், விஷயமே புரிஞ்சுவிடும். சுசுப்தம் நிர்விகல்பக சாட்சி சைதன்ய அனுபவ அங்கீகாராச்ச. மகாவாக்கியத்தினால அந்த சைத்தன்யத்தை பத்தி சொன்னார் இல்லையா, லட்சியார்த்த சைத்தன்யத்தை. இத படிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுசுப்தியை பார்க்கலாம். சுசுப்தியிலிருந்து நிரூபிக்கப்பரமான சுத்தமா அந்த சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சதுதான் நீங்க அதை அனுபவித்து பார்க்கலாம். இங்கன்னா சுசுப்தி, சுசுப்தியில நிரூபிக்கப்பட்ட சாட்சி சைத்தன்ய அனுபவ அங்கீகாரா. அந்த நிரூபிக்கப்பட்டமான வேற ஒண்ணும் இல்லை, வெறும் சாட்சி சைத்தன்யம் இங்க பாதி. அந்த சாட்சி சைத்தன்யம் பாதிக்கிறதுங்கிறத இவன் முடிச்சதுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்கணும். முடிச்சுன்றதுக்கு அப்புறம் நினைச்சு நான் பார்க்கலாம். அப்ப ஏன்னா அந்த வேலை இப்ப இல்லை, ஏன்னா அதோட சேர்ந்து எல்லாம் வந்துடுச்சு. வேற விஷயங்கள்லாம் அகம் பதார்த்தம் என்ன, சரீரம், அகம் மனுஷா எல்லாமே அபியாசங்கள் எல்லாமே வந்துடுச்சு முடிச்சதுக்கு அப்புறம். இதெல்லாம் இல்லாத வெறும் சைத்தன்ய மாத்திரம் என்றது மோட்சத்துக்கு முன்னாடி சுருப்தி காலத்துல. அப்ப அது ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. அதனால நிர்விகல்பக சாட்சி சைத்தன்ய அனுபவத்தை அவன் நினைச்சு பார்த்தான்னா இப்படியும் இருக்க முடியுங்கிறத அவன் நம்ப முடியும். சரி, சைத்தன்யம் அப்படி இருக்கலாம். அதிசய பிரம்ம விஜிஜாபயிஷயா பிரவృత్తాனாம் சத்யஜானாதி பதானாம் உபாதி விசிஷ்ட சைத்தன்யே சக்தத்வேதி சைத்தன்ய மாத்திரே தாத்பர்யேண தத்ரைவ ததம்சே ஏவ சம்ஸ்கார உத்போதாச்ச. இன்னொரு யுக்தியும் ஒரு வழி சொல்லி காமிக்கிறார். இதுவும் நம்ம சுத்த சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும். அப்படின்னு கேட்டா இந்த வாக்கியங்கள்லாம் ஒரு பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள். உதாரணம் சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்லாம் பதம் இருக்கு. சத்தியம் ஞானம்னா என்ன, எது சத்தியமோ அது. சத்தியசப்தத்துக்கு ஞானம்னு நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது. ஞானம்னா அது வேற அர்த்தம் இருக்கு. அனந்தம்னா 3 விதமான அந்தம் இல்லாதது. எல்லா பதத்துக்குமே தனித்தனி அர்த்தம் உண்டு. சத்தியார்த்தம் சின்னமாக. அதனால இது கடகா 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 கலசா மாதிரி இல்லை, ஆடு லௌகு அந்த மாதிரி இல்லை. இதுதான் தனித்தனி அர்த்தம் உள்ள பதங்கள். அதான் உபாதி விசிஷ்ட சைத்தன்யம். இப்ப பாருங்க, சத்தியங்கிற சப்தம் பிரம்மத்தை சொல்லுவோம். ஆனா சத்தியத்துவம்னா என்ன, பொய் இல்லை, பாதிக்கப்படாதது, அபாதிதம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு சொல்றோம். அந்த பிரம்மஸ்வரூபம் அபாதிதம், என்னைக்குமே பாதம் இல்லை, அப்பேற்பட்ட ஒண்ணு. அதே இதான் அது சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்றது ஞானம். அபாதிதம்ங்கிற சப்தத்தினால நமக்கு தெரியாது. ஆனா ஞானம்னு சொன்னா சைத்தன்யம். ஆனா வஸ்து மாறுது. சத்தியம்ங்கிறதுக்காக எந்த வஸ்துவை சொன்னோம் அதே வஸ்துவை தான் தியான சப்தம் இப்படி காமிக்கிறது. அனந்த சப்தம் அதை இன்னொரு காமிக்கிறது, எந்த பரிச்சேதமும் இல்லைன்னு காமிக்கிறது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த விசிஷ்டத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்ல இருந்து அந்த விசேஷாம்சத்தை மாத்திரம் போய் எடுத்துக்கணும். அப்படி வருமானா வரும், ஞாபகம் வரும். அப்படி வர முடியுங்கிற விசிஷ்ட சைத்தன்ய சப்தத்தேகி உபாதி விசிஷ்ட சைத்தன்யம்
பல விசேஷங்களோடு சேர்த்து ஒரு சைத்தன்யத்தை சொல்லக்கூடிய சப்தங்களாக இருந்தாலும் கூட தாற்பயம் சைத்தன்ய மாத்திரத்துல இருந்ததுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், அந்த அம்சத்துல தான் அவனுக்கு சம்ஸ்காரம் வரும், அந்த அம்சத்தை தான் அவன் அந்த பதத்திலிருந்து புரிஞ்சு இந்த வாக்கியத்தை இந்த பதத்தினால இவன் புரிஞ்சிக்கக்கூடியது வெறும் சைத்தன்ய மாத்திர அம்சம் தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, தாற்பயம் புரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருமே தவிர பாக்கி வேண்டாத அம்சத்தெல்லாம் கழிச்சு விட்டுடுவான், அது வரவே வராது. அப்படி வந்ததுன்னா அப்ப வாக்கியார்த்தம் என்னமா இருக்கும், அதுவும் வெறும் சைத்தன்யமா இருக்கும். இதான் அகண்டார்த்த போஷம். ஒரு சாதாரணமான உதாரணத்துல கூட பார்க்கலாம். நம்ம சகா கோயில் தேவதத்தகா அப்படின்னு சொல்ற இடத்துல அன்னைக்கு அந்த இடத்துல நம்ம பார்த்தோமோ இல்லையோ, அவரே தான் இவர் அப்படின்னு சொல்றது அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு தான் அவரை நாம கவனிக்கிறோம். அந்த இடத்தோட சேர்த்து இப்ப பாக்குற இடத்தையும் சேர்த்து ஒன்னா பண்ண முடியாது. அவரே தான் இவர்னு சொல்றது அதே இடம் தான் இது, அதே காலம் தான் இந்த காலம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ? அந்த இடம் வேற, இந்த இடம் வேற. அப்ப பார்த்தது அந்த காலமே வேற, இந்த காலம் வேறதான். ஆனால் நம்ம அந்த காலத்தை அவனை கரெக்டா அவனை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரு உபாதியா சொல்லணும்னு காலத்துல பார்த்தேன் அந்த அப்ப பார்த்தேனே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஆளை குறிக்கணும். அதேதான் இந்த ஆளு. இங்கேயும் நம்ம காலம் தேசங்கள்லாம் இப்ப இருக்கு, அதை நாம சேர்த்துக்க வேண்டியதில்லை. அதேதான் சொல்றச்ச அந்த வஸ்துவையும் இந்த வஸ்துவையும் ஒரு நிமிஷம். அப்ப அந்த மாதிரி லோகத்துக்கு பிரயோகம் நிறைய இப்படிதான் எடுத்துக்கணும். தத்ரைவ ததம்சேவ சம்ஸ்காரவும் போதாது. இது எல்லாத்தையும் தாத்பரியம் தலையில வச்சுட வேண்டும். தாத்பரியத்தை தெரிஞ்சுட்டானே ஆனால் அதுக்கு தகுந்தா போலதான் இவனுக்கு அந்த பதார்த்தோபட்சதி வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தா போலதான் இவனுக்கு வாக்கியார்த்த போஷம் வரும். இதுக்கு தார்க்கிக சம்மத்தியை சொல்றதுக்காக அடுத்த வாக்கியம் வருது இச்சந்தி. இதை அடுத்துக்கலாம்.